தார் ரோட் ஃபேஸிங்கில் 5 ஏக்கர் தென்னந்தோப்பு நல்ல தண்ணீர் வசதியோட ஒரு பண்ணை வீட்டோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் டீட்டெயில் மிஸ் ஆகாமல் நீங்கள் பார்க்க முடியும். வெல்கம் பேக் டு ஏவி ரியல் எஸ்டேட். நான் உங்கள் ரமேஷ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த தோப்பினோட டோட்டல் ஏரியா 5 ஏக்கருங்க. இந்த தோப்பினோட மெயின் வாட்டர் சோர்ஸ் இந்த கிணறு தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 அடி ஆழமுள்ள கிணறு. கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லா மேலே இருக்கக்கூடிய கிணறுங்க. வாட்டர் சோர்ஸ் உள்ள சரௌண்டிங் ஃபுல்லாகவே நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் இந்த கிணறு அமைஞ்சிருக்குங்க. இந்த கிணறுக்கு ஒரு போர் இருக்குங்க. போருக்கு சப் மோட்ரு போட்டிருக்காங்க. அதில் இந்த கிணத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. தண்ணி ஃபுல்லாக விழுந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோவில் பார்த்துட்ருக்க அதே அளவு தான் எப்போவுமே வந்துட்டுருக்குங்க. மரம் ரொம்ப நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வர்றாங்க. நீங்கள் மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அந்த போருங்க. இதில் தான் சப் மோட்ரு போட்டு கிணத்துல விட்டு ட்ரிப் இரிகேஷன் மூலமாக இந்த 5 ஏக்கருமே பாஞ்சிட்ருக்குங்க. தோப்புக்குள்ளே ஒரு பண்ணை வீடு இருக்குங்க. ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிஞ்சு இப்போ பெயிண்டிங் மட்டும் பெண்டிங் இருக்குங்க. இந்த பண்ணை வீடு அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தோப்புக்கு நடுவில் அமைஞ்சிருக்குங்க. ஃபுல்லாக சுற்றிலுமே 4 சைடுமே ஃபுல்லாக தோப்பு தாங்க. ஒரு அருமையான சூழ்நிலையில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. அதுபோக இந்த தோப்பை சுற்றி 4 சைடுமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புகள் தான் இருக்குங்க. இப்போ கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்குமே ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான். காயுமே ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இது ஒரு அருமையான தென்னந்தோப்புங்க. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. இந்த வீட்டினோட மதிப்பே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 35 லட்ச ரூபா ரேஞ்ச் வருங்க அப்ராக்சிமேட்டாக. இன்டீரியர் ஒர்க் கொஞ்சம் பெண்டிங் இருக்குங்க. அதுபோக இந்த பெயிண்டிங் இந்த ஒர்க்கெலாம் இருக்குது. இந்த தோப்புக்கு பார்த்திங்கன்னா தண்ணீர் பாசனம் அப்படின்னு பார்த்தா அமராவதி பாசனம் இருக்குங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு லேபர் ஹவுஸ் ஒன்று கட்டிகிட்ருக்காங்க சின்ன லெவலில். ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேருந்து வாங்குறீங்களா அப்படின்னாலும் உங்களுக்கு ஓனருக்கு தனியாக ஒரு வீடு, லேபருக்கு தனியாக ஒரு அளவான வீடு, அந்த ஐடியாவில் தான் கட்டிகிட்ருக்காங்க. அதுவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பாதியில் தான் நிற்குங்க. இது இந்த கட்டுமான தொழிலாளரோட ஒரு டெம்பரரியான வீடுங்க பக்கத்தில் இருக்குது. தோப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா பல வகையான செடி வகைகள் இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான பல வகைகள் எல்லாமே போட்டிருக்காங்க. மரத்தினோட வயசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 16 வயசு அப்ராக்சிமேட்டாக இருக்குங்க. இந்த தோப்புக்குள்ளே வந்தீங்கன்னா டோட்டலாகவே நீங்கள் எந்த ஊர் வெளியூர் சிட்டி லைஃப்பில் இருந்தாலும் உள்ளே வந்துட்டிங்கன்னா டோட்டலாகவே நம்ம மைண்ட் செட் மாறிடும். அவ்வளோ ஒரு அமைதியான இடத்துல இயற்கையான ஒரு சூழ்நிலையில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு. இதுக்கு ரோடு ஆக்சஸ் கூட கட் ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்கனால ரோடு ஆக்சஸ் பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. அமராவதி பாசனம்
தண்ணி கூட பார்த்திங்கன்னா தலைமடையாக இருக்குதுங்க. தண்ணி வர்றதுக்கு அந்த ரூட் பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. தலைமடையில் இருக்குது. இந்த 5 ஏக்கர் தோப்பு உள்ளே இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ், லேபர் ஹவுஸ் டோட்டலாக எல்லாம் சேர்த்து டோட்டல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3.25 கோடி சொல்கிறாங்க. அதுலேருந்து ஒரு சின்ன லெவலில் நெகோசியேட் பண்ணிக்கலாங்க. பெருசாக நெகோசியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இந்த லேண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இதே மாதிரி மேலும் பல வீடியோக்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ.